ஹலோ, ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு திண்டுக்கல் மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மட்டனை ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, முந்திரி, அப்புறம் தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து அதை நல்லா பவுட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 டம்ளர் சீரக சம்பா அரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணி அதை ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறமா பிரியாணி பாத்திரத்தில் நெய், எண்ணெய், அதுக்கப்புறமா நான் வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டேன். அது எல்லாத்தையும் பேஸ்ட் மாதிரி பண்ணி அதோடு சேர்த்து நல்லா வதக்குனிங்கன்னா அது நல்லா சுண்டி வரும். வந்ததுக்கப்புறமா நம்ம பிரியாணி மசாலா பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த மசாலா பவுடரை வந்து ஒரு 4 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா அதோடு சேர்த்து வதக்கிட்டு பிரியாணிக்கு தேவையான கொத்தமல்லி, புதினா எல்லாமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச மட்டனையும் அதோடு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம வேக வச்ச தண்ணி இருக்கும்ல, மட்டன் வேக வச்ச தண்ணி அது 2 டம்ளர், அதுக்கப்புறமா வந்து நம்ம கூட 2 டம்ளர் தண்ணி சேர்த்து தேவையான அந்த அரிசி சோக் பண்ண அரிசியும் அதோடு சேர்த்து நல்லா வந்து மூடி வச்சு காற்று போகாத அளவுக்கு மூடி வச்சு நல்லா தம் வச்சுருங்க. தம் வச்சுட்டு கீழே நான் வந்து ஒரு தோசை தவா போட்டு தான் தம் வச்சேன். தம் வச்சுட்டு அதை ஒரு 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் நன்றிங்க. பாய்.